கொரோனா உருவானது எங்கே என கண்டறிய உளவு அமைப்புகளுக்கு பைடன் உத்தரவு. நைஜீரியில் 160க்கும் மேற்பட்டோருடன் சென்ற படகு மாயம். சக்தி வாய்ந்த ஜாய்ஸ் புயல் ஒடிசா கரையை கடக்கிறது. பல வீடுகளுக்கு சேதம். இந்தியாவில் 11,717 பேருக்கு பிளாக் பங்கஸ் நோயால் பாதிப்பு. தடுப்பூசிகளால் இரத்தக்கட்டிகள் உருவாவதன் மர்மம் இதுதான். பிரித்தானியர்களுக்கு மேலும் கடுமையான கட்டுப்பாடுகள் பிரான்ஸ் அறிவித்தது. கொரோனா தொற்று உருவானது எப்படி என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள உளவு அமைப்புகளுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். உளவுத்துறை தங்களின் நடவடிக்கைகளை 2 மடங்கு துரிதப்படுத்த வேண்டும் என கூறியுள்ள ஜோ பைடன் 90 நாட்களில் கொரோனா வைரஸ் உருவானது எவ்வாறு என்பது குறித்த அறிக்கை அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். கொரோனா பெருந்தொற்று முதலாக 2019ஆம் ஆண்டு சீனாவின் ஹுவான் நகரில் கண்டறியப்பட்டது. கொரோனா தொற்றிற்கு உலகம் முழுவதும் 35 லட்சம் பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். ஹுவான் கடல் உயிரினங்களை விற்கும் சந்தையிலிருந்து இந்த தொற்று பரவியிருக்கலாம் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் சமீபமாக சீனாவின் ஆய்வகம் ஒன்றிலிருந்து வைரஸ் உருவானதான ஆதாரங்கள் இருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. நைஜர் ஆற்றில் 160க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் காணாமல் போயுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். படகு மத்திய நைஜர் மாநிலத்தை விட்டு வெளியேறி வடமேற்கு கெப்பி மாநிலத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அது நீரில் மூழ்கி காணாமல் போனதாக நோகாஸ்கி மாவட்ட நிர்வாக தலைவர் அப்துல்லஹாரி புகாரிவாரா தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கை நடந்து வருவதாகவும் 22 பேர் மீட்கப்பட்டதுடன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 140 பேரை காணவில்லை என்றும் அவர் கூறினார். நைஜீரியில் படகு விபத்துக்கள் இடம்பெறுவது ஒரு பொதுவான நிகழ்வாகியுள்ளது. இம்மாதம் தொடக்கத்தில் மத்திய நைஜர் மாநிலத்தில் அதிக சுமை கொண்ட படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் 30 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்துள்ள ஜியாஸ் புயலானது அதிதீவிர புயலாக வலுப்பெற்று இன்று காலை கரை கடக்க தொடங்கியது. இதன் காரணமாக மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசாவின் கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதாகவும் இதனால் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதாகவும் இந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மேற்கு வங்காளம் மாநிலம் கிழக்கு மிட்டான்பூர் மாவட்டத்தில் உள்ள நியூடிகா பகுதியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டது. மிகப்பெரிய அலைகள் எழுவதனால் கடற்கரையை அண்டிய குடியிருப்பு பகுதிகளில் கடல் நீர் புகுந்துள்ளது. இந்த நிலையில் பல குடியிருப்புகள் சேதமாகியுள்ளது. மேலும் ஒடிசா மாநிலம் பாலசோரியின் தெற்கே புயல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 130 கிலோமீட்டர் முதல் 140 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புயல் தாக்கும் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் மீட்கப்பட்டு அரசின் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து வருபவர்கள் அல்லது குணமடைந்த நோயாளிகள் பிளாக் பங்கஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு வருவதால் பாதிப்புகள் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக குஜராத், கர்நாடகா, உத்தரகண்டம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் பிளாக் பங்கஸ் நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் சிலருக்கு பிளாக் பங்கஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியா முழுவதும் இதுவரை 11,717 பேர் பிளாக் பங்கஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக குஜராத் மாநிலத்தில் 2,859 பேர் பிளாக் பங்கஸ் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 236 பேருக்கு பிளாக் பங்கஸ் நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அஸ்ட்ராசெனிகா மற்றும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவன கொரோனா தடுப்பூசிகளால் சிலருக்கு இரத்தக்கட்டிகள் உருவானது உலகமறிந்த ஒரு விடயம். குறிப்பாக 50 வயதிற்கு குறைவான பெண்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டார்கள். இதுவரையில் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியால் 309 பேர் இரத்தக்கட்டிகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 56 பேர் பிரித்தானியாவில் உயிரிழந்துள்ளார்கள். மொத்தம் ஐரோப்பாவிலும் 142 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியால் 28 பேர் இரத்தக்கட்டிகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஜெர்மனியில் பிராங்க்ஃபர்ட் உள்ள கோத்த பல்கலைக்கழகம் மற்றும் ஹெல்ம்ஹோல்ட்ஸில் உள்ள லூம் பல்கலைக்கழகம் சேர்ந்த அறிவியலாளர்கள் எதனால் இந்த தடுப்பூசிகளில் இரத்தக்கட்டிகள் பிரச்சனை உருவாகிறது என்பதை தாங்கள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அதாவது சில நோய்களுக்கு மருந்துப்படியை கேப்சூலுக்குள் வைத்து விழுங்குவோம் அல்லவா, அதே போல இந்த கொரோனா தடுப்பு மருந்தை உடலுக்குள் கொண்டு சேர்க்க கேப்சூல் போல் பயன்படுத்தும் ஜலதோஷத்தை உண்டாக்கும் வைரஸ் அந்த ஜலதோஷத்தை வைரஸின் ஒரு பாகத்தை மரபியல் முறையில் உடைத்து எடுத்துவிட்டு அந்த இடத்தில் கொரோனா வைரஸின் ஒரு துண்டை ஒட்ட வைத்து ஊசி மூலம்
உடலுக்குள் செலுத்தி விடுவார்கள். அதுதான் தடுப்பூசியில் உள்ள மருந்து. நம் உடலுக்குள் ஏதாவது நோய் கிருமி வந்துள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு அதை அழிப்பதற்காக ஆன்டிபாடிகள் உருவாகும். பின் நாட்களில் உண்மையாகவே உங்கள் உடலுக்குள் கொரோனா வைரஸ் நுழையும் போது அதை எதிர்த்து இந்த ஆன்டிபாடிகள் போராடும். இதுதான் தடுப்பூசிகள் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியின் பின்னணியில் உள்ள தத்துவம். ஆனால் இப்போது இந்த அஸ்ட்ராசெனிகா மற்றும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசியில் என்ன நடக்கிறது என்றால், உடலுக்குள் அனுப்பப்படும் தடுப்பு மருந்து, அதாவது கொரோனா வைரஸ் தொண்டு ஒரு செல்லில் உள்ள திரவத்துக்குள், அதாவது சைட்டோபிளாசத்துக்குள் செல்வதற்கு பதிலாக நேரடியாக செல்லின் மையத்தில் உள்ள உடற்கரு, அதாவது நியூக்ளினுக்குள் சென்று விடுகிறதாம். அங்கே சென்றதும் இந்த கொரோனா வைரஸின் துண்டு உடைந்து திடீர் மாற்றம் பெற்ற வைரஸ் செல்லுக்குள்ளேயே உருவாக தொடங்கி விடுகிறதாம். அவைதான் உடலுக்குள் நுழைந்து இரத்த கட்டிகளை உருவாக்குகின்றனவாம். பிரான்சுக்கு வரும் பிரித்தானியர்களுக்கு மேலும் கடுமையான கட்டுப்பாடுகளை பிரான்ஸ் அறிவித்துள்ளது. அதன்படி பிரித்தானியா செல்லும் பிரான்ஸ் நாட்டவர்கள் குறைந்தது தங்களை 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொரோனா பரிசோதனை செய்து தங்களுக்கு கொரோனா இல்லை என்பதை காட்டும் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. புதனன்று நடந்த கேபினட் கூட்டத்தை தொடர்ந்து பிரான்ஸ் அரசு செய்தி தொடர்பாளர் கேப்ரியல் அட்டால் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் தனது ஆம்பியர் பட்டியலில் பிரித்தானியாவை சேர்த்துள்ளது. அதன் பொருள் என்னவென்றால், அந்த ஆம்பியர் பட்டியலில் உள்ள நாடுகளில் இருந்து பிரான்ஸ் வருவோர் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை போலீசார் கண்காணிப்பார்கள். விதிகளை மீறுவோருக்கு 1000 முதல் 1500 யூரோக்கள் வரை அபராதம் விதிக்கப்படும். இந்த விதிகள் வரும் திங்கட்கிழமையிலிருந்து அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவற்றின்படி பிரான்ஸ் வருவோர் பிரான்சில் கால் வைப்பதற்கு 36 மணி நேரத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட PCR முறையில் செய்யப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அல்லது 24 மணி நேரத்திற்குள் முன் செய்யப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையில் தங்களுக்கு கொரோனா இல்லை என்பதை காட்டும் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.